வணக்கம். உங்கள் பானமாக பேசுகிறேன். இன்றைக்கி நெக்கு மாடல் வெட்டி காமிக்க போகிறேன். பாருங்கள். இப்போ அளவு சொல்லிடுறேன். இது ஒரு மாடலுக்காண்டி இந்த துணியை எடுத்திருக்கேன் நான். இப்போ இது இப்படி போல்டிங் பண்ணி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு உயரம் இது அகலம் இது. இப்போ நான் ஒரு நெக்கு மாடலுக்கு ஒரு வெட்டி காமிக்கிறேன். இது ஒரு 2.5 எடுத்திருக்கேன். கழுத்து அகலம். ஷோல்ட்ரு ஒரு 3 எடுத்திருக்கேன். இங்கிட்டு 1/4 இன்ச்சு அங்கிட்டு 1/4 இன்ச்சு போயிடும். இப்போ ஆம்கோல் 5.5. இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ நெக்கு மாடல் ஒரு சிலருக்கு ரொம்ப லோவாக வரும், ஒரு சிலருக்கு இந்த இருக்கும். நான் ஒரு 5.5 எடுக்கிறேன். நெக்கு மாடல் இது பாக்கழுத்து, இது உயரம், இது அகலம், இது கழுத்தோடைய அகலம், கழுத்தோடைய இறக்கம், இது ஷோல்டரு, இது ஆம்கோல். இப்போ நான் எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து நம்ம 1 இன்ச்சு அகலம் வச்சு இந்த வளைவு போட்டுக்கிறோம் ஆம்கோலுக்கு. இது கழுத்து பானைக்கு அப்படியே அந்த சதுரத்தை வெட்டிடணும். இப்போ வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். என்ன ஒவ்வொரு மாடலும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. என்ன அந்த மாடலோடைய இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இடையில எனக்கு வீடியோ போட நேரம் இல்லாதனால கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. இது ஆம்கோல். இப்போ பார்த்துக்கோங்க. இது உயரம், இது அகலம், கழுத்தோடைய அகலம், இது ஷோல்டர், இது ஆம்கோல், இது பானைக்கு. அப்படியே நம்ம அந்த சதுரத்தை போட்டதை அப்படியே வெட்டிடுறோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு நெக்கு உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இதே அளவு தான், இதே அளவு, கழுத்து டிசைன் மட்டும் வேறு. இப்போ எல்லாமே இதே அளவு தான். இப்போ இதே அளவுக்கு வச்சு வெட்டிடுறோம். ஆம்கோல், உயரம், அகலம் எல்லாம். இப்போ இதையும் பாருங்கள். இப்போ இதில் நம்ம இதே சதுரம் போட்டுக்கிடுவோம். இதே ஷோல்டர் அகலம், ஆம்கோல் அகலம் எல்லாம் இதே அளவு எடுத்துருக்கோம். ஆனால் இதுக்கு மட்டும் டிசைன் தொட்டி கழுத்து, இது பேர் தொட்டி கழுத்துங்கிறப்ப இப்போ இங்கேருந்து இந்த இது இப்படி கிராஸாக வரும். ஏன்னா இது மேலே அகண்டு கீழே ஒடுக்கி வரும். இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கோங்க. இந்த 1 இன்ச்சு அளவுக்கு தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 1 இன்ச்சு அளவு தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டு இந்த கோட்டை அப்படி நேராக கொண்டு போங்க. இது தொட்டி கழுத்து. ஒன்று பீஸ் கொடுத்து அடிக்கணும், ஒன்று சதுர பீஸ் எடுத்து அடித்து பெரட்டணும். 2 மாடலே இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இதை வெட்டுறதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா? நல்லா பாருங்கள். இது உயரம், இது மார்பு அகலம் எடுத்திருக்கேன். இது கழுத்து அகலம், இது ஷோல்ட்ரு 3 எடுத்திருக்கோம்னா இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு போயிடும் நம்ம மடித்து பறக்கிறப்ப. அப்போ உங்களுக்கு 2.5 இன்ச்சு தான் கிடைக்கும். அதே மாதிரி ஆம்கோல் 5.5 வச்சுருக்கேன். கழுத்து இறக்கமும் 5.5 வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க. வெட்டுறேன். எந்த ஜாக்கெட்டாக இருந்தாலும் பின் நெக்கு மாடலுக்கு இப்படி தான் அந்த சதுரம் போட்டு அந்த சதுரத்துக்குள்ளே எந்த டிசைன் வேணுமோ அது வரைங்க. இப்போ நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இந்த டிசைன் சதுர நெக்கு. இப்போ இது தொட்டி மாடல். இது தொட்டி மாடல். இங்கேருந்து நம்ம சதுரத்துலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிட்டோம்னா இந்த சதுரம் வரும், இந்த சதுரம் கிடைக்கும். இது மேலே அகண்டு கீழே ஒடுக்கி வரும். இது ஒரே நம்ம சதுரம் போடுறோம்ல, அதை அப்படியே வெட்டிடுங்க. இது இந்த நெக்கு.
இதையும் பாருங்கள். இது பானைக்கு, இது வந்து இப்படி பானைக்கு. இதையும் பாருங்கள், ரெண்டையும் பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஜாக்கெட்டுமே இதே மாதிரி உயரம், அகலம், கழுத்தகலம், கழுத்து இறக்கம் எல்லாம் வச்சு எடுத்து இந்த டிசைன் வரையணும். அடுத்து உங்களுக்கு இதில் எப்படி பீஸ் கொடுத்து தைக்கிறதுங்கிறதையும் சொல்லி தந்துடுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. என்ன, ஒவ்வொரு மாடலாக ஒவ்வொரு நாளைக்கு நான் சொல்லித்தரேன். அந்தந்த மாடலை பார்த்து தைங்க, தைச்சி பழகுங்க. பழகிட்டு சப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியான மாடல் தான், பழைய மாடல் தான். இருந்தாலும் அந்த பீஸு திருப்புற விதத்துக்கு மட்டும் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி தான் இதை எடுத்து வெட்டி காமிக்கிறேன். வணக்கம்.